வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் டோக்கன் கொடுக்குற பணிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபா ரொக்க பணம் சம்மந்தமும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல்லாம் இப்போ வெளிவந்துருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். 9ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதில் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் ஒரு முழு கரும்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சேலைகளும் கொடுக்க போகிறதாகவும் தகவல் வந்துருந்துச்சு. ஸோ இதில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பும் ப்ளஸ் அந்த வேட்டி சேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபா ரொக்க பணம் அவங்களுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் ஸோ ஒரு வழக்கு ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து இப்போ புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பரிசு தொகுப்புகள் எதுவுமே கொடுக்காம அவங்க பயன்பெறணும், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்கணும் அப்படிங்கிற வகையில் 780 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைதாரர்களுக்கு ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஸோ கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்தா கூட ஸோ அவங்களுக்கு தேவையான இதை பயன்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபா ரொக்க பணமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கிடச்சிதுன்னா அதோட வகையில் அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ ஸோ அவங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த பொங்கல் பரிசு 1000, ஸோ உரிமை தொகை 1000 ரெண்டும் சேர்த்து 2000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே நமக்கு வரும். ஸோ நமக்கு மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான தகவல் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட இந்த 1000 ரூபாங்கிறது மக்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கட்டாயம் கொடுத்தாகணும். ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் பொதுமக்களும் ஒரு வேண்டுகோளாகவே நம்ம தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பல தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்புகளும் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 1000 ரூபா கொடுக்காததுனால. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு என்ன தகவல் தெரிய வருதுங்கிறத ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களா இல்லை 2000 ரூபா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கான வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டில் போடப்பட்டிருக்குது. ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் கொடுக்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம ஏதாவது வந்து ஒரு பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுமக்களும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களுடைய வேண்டுகோள் கோரிக்கை இணங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு செவி கொடுத்து கேட்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த நல்ல தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.